சேனல் கடல் நீர் முழுவதும் வீதிக்கு வந்திருக்கு. இதோட நிறைய மரமுறிவுகள், நிறைய சேதங்கள் கூட ஒழுங்கான வீதியில் கடல் தண்ணி ஒரு பேர் அழிவு ஏற்பட்டிருக்கின்றது தான். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக ஜாழ் மாவட்டம் ஜாழ்ப்பாணத்தில் தான் நிற்கிறோம். இன்றைய தினம் 10ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைய தினம் இன்னும் அதிகளவான காற்று வேகத்தினால் கடல் நீர் முழுவதும் வீதிக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். வீதியில் கடல் நீர் முழுவதும் வந்து அந்த கடல் நீரில் தான் எல்லாருமே பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. இப்போ அதோட நிறைய மரமுறிவுகள், நிறைய சேதங்கள் கூட இன்றைய தினம் அதிகமாக இடம்பெற்றிருக்குது. குறிப்பாக சொல்லணுமெண்டா புங்குடி தீவு எல்லாமே கடல் நீர் முழுவதும் ரோட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே அந்த கடல் நீரில் தான் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றது அங்கால அதிகமான வேகமாக காட்டுகளும் வீசுகிறபடியாக நிறைய இடங்களில் ஒரு பேர் அழிவு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி இந்த இடங்களில் இன்றைய தினம் இந்த காற்றின் வேகம் அதிகரித்து, குறிப்பாக சொல்லணுமெண்டா இன்றைய தினம் மழையின் வேகமும் அதிகரிச்சிருக்கு. மழை அதிகமாக பெய்யுது. அப்படி இந்த இடங்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இப்போ இருக்கின்றதை இந்த காணொலியூடாக தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். சரியாக நாங்கள் இப்போ நிற்கிற இடம் யாழ் மாவட்டத்தில் பண்ணை பகுதியில் நிற்கிறோம். இன்றைய தினம் இந்த பொங்குடிது நோக்கி ஒரு பயணத்தில் தான் இந்த காணொலி பதிவு செய்ய போகிறோம். அந்த வகையில் இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு அந்த காணொலியை பதிவு செய்கிறேன். இந்த இடங்களை பாருங்கள். சரியாக இன்றைய தினம் 2026 1ஆம் மாதம் 10ஆம் தேதி கிட்டத்தட்ட அதிகளவான ஒரு காற்று வீசி கொண்டிருக்கிறதுல எங்களை உணரக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்கள், இந்த இடம் முழுவதும் ஒரு இதில் சூழ்ந்த இடமாகவே காணப்படுகின்றது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இடம் முழுவதுமே பாருங்கள் அவ்வளவு இருட்டாகவே கிடக்குது. இப்போ காலை நேரம் கிட்டத்தட்ட 10 மணி அளவாக ஆகின்றது. நாங்கள் தொடர்ந்து இந்த இடங்கள் ஊடாக பொங்குடிதீவு நோக்கிய பயணத்தில் வர அழகிய காட்சிகளை நான் உங்களுக்கு பதிவு செய்யணும். அதோட பொங்குடிதீவில் தண்ணி அதிகமாக தேங்கி வீதி முழுவதும் மூடப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்போ அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாங்க நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல பயணம் செய்வோம். போவேண்ணே. ஆனால் இடம் பார்க்க கொஞ்சம் அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க, சரியாக நயினாதீவுக்கு 16 கிலோமீட்டர். பாருங்கள், பொங்குடிதீவு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இதில் இருக்கிற இந்த பாதை தான், இந்த பாதையின் இருபுறமும் கடல் சூழ்ந்திருக்கும். நடுவால் தான் நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். அந்த வகையில் முக்கியமான விட இந்த பாதை முதல்ல எல்லாமே இந்த வீதி இப்படி இருக்காது. உடைஞ்சு போக முடியாத அளவு ஒரு புனரமைக்கப்படாத ஒரு ஒழுங்கற்ற வீதியாகத்தான் காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது பாருங்கள் வீதி எல்லாமே புனரமைக்கப்பட்டு அழகாக நாங்கள் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சிறிய பாதையாக இருக்கும். பெரிய வாகனங்கள் எல்லாமே ஒரே ஏரியா பயணம் செய்ய கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த அழகை காட்டுறேன் பாருங்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்களோட தீவு பகுதி என்ன மாதிரி மழை வெள்ளத்துக்குல? கொஞ்சம் இப்போதைய சூழல் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. கொஞ்சம் வெள்ளங்கள் ஏதாவது தேங்கின மாதிரி என்ன மழை எதுவும் வரைய இல்லை. காற்று கொஞ்சம் வேகமாக இருக்கு. என்ன நாங்கள் இப்போ இன்னும் கிடைக்கிற போயில்லை. கூப்பிடாண்டானா போயில்லை. நாங்கள் இல்லை, நான் இந்த சாப்பாடு கிடையாது. இந்த காத்தால நான் விட்டார்ட்டேன். ஆக்கள் இருக்கு. இன்னும் ஒரு 3500 கடந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் தள்ளி இருக்கு. இந்த இடங்களில் பாருங்க வீதி பட்டு இருக்கு. இந்த கடலினால் பாருங்க அந்த வீதிக்கு கடல் தண்ணி அடிச்சு கொண்டு வர அந்த காட்சி எங்களால் அவதானிக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு எடுத்துனாரு. தண்ணியால தான் அதிகளவான காற்று தான் வீசுது. தென்னை மரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சி அப்படி இருக்கும். வாகனம் ஓடவே இல்லை. அது எங்களே தூக்கி காட்டுறேன் பாருங்க. தள்ளுது என்ன நிற்கவே எல்லாம் கிடக்கு. தள்ளி கொண்டு போகுது.
இந்த இடங்கள்ல ஒரே ஒரு பஸ் தான் போய் வரலாம். பெரிய வாகனம் எல்லாம் ரெண்டு தான் போகும். சிறிய பாதை. அடியை பாருங்க, முழுக்க தண்ணி ரோட்டுக்கு தான் வருது. இடங்கள்ல பாருங்க தண்ணி முழுக்க ரோட்டுக்கு வந்ததுக்கு. நேற்று இதோட அதிகமாக இருந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காற்றினுடைய வேகம் நேற்றை விட குறைஞ்சபடியா வாகனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அப்படி அடிக்க போகிற தண்ணி இருக்கு. அதோட இந்த இடங்கள்ல வீதி கூட அவ்வளவு இதா இல்லை, ஒழுங்கான வீதி இல்லை, எல்லாமே கஞ்சி போய் கிடக்குது. சரியாக இப்போ நாங்கள் பாருங்க குடிகட்டுவான்ல நிற்கிறோம். இந்த இடத்துல பாருங்க வீதி புனரமைப்பு வேலைகளும் இடம்பெற்று கொண்டிருக்குது. ஆட்டி வேற இல்லை, இதால பயணம் செய்யறது சும்மா இல்லை. போட்ல ஆக்கள் போயிடமாக்குமா? இது பிரைவேட் போட் போலண்ணா, பிரைவேட். சரியாக குறிகட்டுவான் ஜெட்டி அடியில் தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம். இந்த இடங்களில் பாருங்கள் சொன்ன மாதிரி அந்த புனரமைப்பு வேலைகள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. பாருங்கள் இந்த இடங்களில் பாதைகள் பெரிய பாதைகளாக செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த ஒற்றையடி பாதை. இந்த ஒற்றையடி பாதையை பாருங்கள் பெரிய பாதைகளாக புனரமைச்சு கொண்டிருக்கிறோம். அதோட இதில் அந்த விஷயத்தை போட்டிருக்கிறாங்க, போக்குவரத்து நெடுஞ்சாலை குறிகட்டுவான் ரங்குதுறை மறுசீரமைப்பு வீதி கட்டுமானம். இப்படி இருக்கிற வீதி இப்படி புனரமைக்க போறாங்க. பாப்போம் எப்போ இது மாதிரி அழகா வருதுண்டு. சரியாக இப்போ நாங்கள் பயணிக்கிற இடம் காங்கேசன்துறை வீதியில் பயணிக்கிறோம். குறிப்பாக இந்த இடம் மல்லாக பகுதி பாருங்க. இன்றைய தினம் இந்த இடங்கள்லையும் அதிகளவான மலைகள் பெய்திருக்கு. அதை தெரியும் பாருங்க. அதோட இந்த இடங்களில் சன நெரிசல் ஆர்டர் ஒரு டியூஷன் ஒன்று இருக்கு. என்ன பிள்ளைகள் மழை நேரங்களும் படிச்சுட்டு வா. நம்ம பார்த்ததும் அகரம் உயர் நிலையம் கிரௌண்ட் அந்த பார்த்தோம். இந்த இடத்துல சரியான கிரௌண்ட் ஐயா. எங்களுடைய தொக்கே அம்மன் கோயில் அடி. சரி போங்க. இந்த இடங்கள்லையும் பாருங்க கூடுதலான மழை பெய்திருக்கு. சில நேரங்களில் பார்த்துட்டாங்க சுண்ணா பகுதியில் மழை பெய்யும். இந்த தெல்லிப்படை சிஞ்சால பகுதிகளெல்லாம் மழை பெய்யல. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. நாங்கள் நிறைய தடவை சுண்ணாகத்துலேருந்து நனைஞ்சிட்டு வருவோம். தெல்லிப்படை துக்கியம்மன் கோயிலை தாண்டேக்க அங்கே எந்த ஒரு மழையுமே இருக்காது. அந்த வகையில் இன்றைய தினம் முழுமையான இடங்களில் மழை பெய்திருக்கு. இந்த போகும் வழியில் உங்களுக்கு எங்களுடைய இந்த இடத்தையும் காண்பித்து போகிறேன். இந்த இடம் சரியாக தெல்லிப்பளை துக்கியம்மன் கோயில் அடி. இதில் ராஜேஸ்வரி மண்டபம் ஒன்று இருக்குது. புலம்பெயர் நாட்டில் வசிக்கிறவங்க யாராவது இருந்தா அவன் நானாக தான் இருக்குமென்னு நினச்சினான். அவன் நான் தானா? இந்த இடங்களில் புலம்பெயர் நாட்டில் வசிக்கிறவங்க தெல்லிப்பளை சைட் காங்கேசன்துறை இடங்களில் வசிப்பவர்களாக இருந்தால் இந்த இடத்த பார்க்கலாம். இந்த வீதி இப்போ தற்பொழுது இந்த ஒரு சூழ்நிலையில தான் காணப்படுகின்றது. இப்போ கொஞ்சம் காற்று குறைவு, மரங்கள் அசைவுகள் பெருசாக இல்லை. சரியாக இந்த இடம் தெல்லிப்பளை சந்தி. நேரவா நேர இஞ்சால் பகுதி தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு போகக்கூடிய பகுதி. இந்த இடத்துல பாருங்க புதிதாக அமைக்கப்பட்ட பிஓசி பேங்க் இருக்கு. இந்த இடத்துல இலங்கை மத்திய வங்கி. அதோட இந்த இடங்களில் புதிய பெட்ரோல் நிரப்பு நிலையம் இருக்குது.
இப்போ நாங்கள் சரியாக கீரிமலை பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய தினம் பாருங்கள், இந்த கடலினுடைய அலை வேகமானது, காற்றுகள் அதிகரித்து இன்னும் மேலே வருது பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த கட்டெல்லாம் தாண்டி இன்ச்சால இருக்கிற அந்த மண்டபம் வரைக்கும் அந்த கடல் அலை வாரது எங்களால் அவதானிக்கக்கூடியமாக இருக்குது. இன்றைய தினம் காற்றின் வேகம் அதிகமாக தான் இருக்குது. அப்பா எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. வணக்கம். தண்ணியை பாருங்க எப்படி அடிக்குதுன்ட்டு, கொஞ்சம் அதிகமாகவே அடிக்குதா. அடா இப்படி அடிக்குது இன்றைய தினம் பாருங்க. அம்மா என்ன ஆடி என்ன இன்றைய தினம். கடல் எவ்வளோ வேகமாக அடித்து கொண்டு உயர்ந்து வருதுன்னு பாருங்க. தண்ணி இந்த கட்டை தாண்டியே வருது பாருங்க. வா நாடி சரி, நான் தொடர்ந்து உட்பகுதிக்கு போவோம். இந்த இடங்களில் சுற்றுலா பயணிகள் வந்து நிற்கணும். அவர்களோடைய கதைச்சு கொண்டு நாங்கள் உள்ளே போவோம். எப்படி அப்போ இந்த இன்றைக்கு அதிகாலம் இந்த கீரிமலைன்ற தண்ணியுடைய வேகம், இந்த கடலுடைய வேகம் பாருங்க அடிச்சுட்டு எங்கே வருது அந்த தண்ணி. கட்டை தாண்டி இங்கே வரைக்கும் தண்ணி வருதா. நேற்று உலகத்துக்கு அடிக்கலை, நேற்று தினம் உலக வேகமாக அடிக்கவே இல்லை. இன்றைய தினம் வா கடலுண்ட தண்ணி வர உயரமும் பாருங்க அதிகளவாக இருக்குது. பார்க்கலாம் இவ்வளோ உயரமாக வருதுன்னு பாருங்க. இன்றைய கொஞ்சம் கீரிமலை கடற்கரை அதிகளவான வேகமாகத்தான் அடிக்குது, நீங்க பார்க்கலாம். கடல் அந்த உயர்ந்து வர வேகத்தை பாருங்க. அந்த இந்த இடங்கள்ல இன்றைய தினமும் ஆக்கள் வருவதை தவிர்த்து கொள்ள வேணும். என்ற அதிகளவான காற்று இன்றைய தினம் தான் அடிக்குது, நேற்றைய விட இன்ச்ச வரைக்கும் வருது பாருங்க. நாங்கள் நிற்கிற இடம் வரைக்கும் வருது, இந்த இடம் வரைக்கும். இந்த இடங்கள்ல பாருங்க எங்களுடைய கீரிமலை கோயில் கோபுரம். அதோட இந்த இடங்கள்ல எப்படி இருக்கு பாருங்க, காற்றுடைய வேகத்தை பாருங்க. நீங்க அந்த மரங்களுடைய அசைவை வச்சு அந்த காற்றினுடைய வேகத்தை நீங்க கவனிக்கலாம், எவ்வளவு வேகமாக அடிக்குதுண்டு. அதோட இந்த இடத்துல நின்று நான் உங்களுக்கு கீரிமலை கடலுடைய அலை இந்த வேகத்தை காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்குன்னு நீங்க தமிழா சிங்களா? Yeah, what's your name? Kapila. Kapila. Where from? I'm from Kandy. They are from UK. UK. Okay. எல்லாம் யூகேலேருந்து வாங்க, லண்டன்லேருந்து வாங்க நம்ம. Yeah, how's this place?
யூடியூப் சேனல் இன்றைய தினம் இந்த மாதங்களில் பாருங்க அதிகளவான காற்று வீசுது. இன்றைய தினம் கூட பாருங்க ஐயா தகரத்தை கலறது தகரம் எல்லாம் புடுங்கி எறிகிற அளவு நேற்றைய விட அதிகளவான காற்று வீசுஞ்சு தகரத்தை பாருங்க எப்படி அடிக்கும். அதோட மரங்களுடைய அசைவை பாருங்க எப்படி அடிக்குது. இன்றைய தினம் அதிகளவாக அடிக்குது. அந்த கடற்கரை சைட்லையும் பார்க்கணும் பாருங்க. ஐயா கவனம் ஐயா, தகரத்தை தூக்கி எறியுது. எப்படி தகரத்தை தூக்கி எறியல காட்டான். அதோட கடலுடைய வேகமும் இன்றைய தினம் அதிகளவாக தான் இருக்குது. என்ன மாதிரி என்ன பார்ப்போம் இருக்கு இந்த இடங்கள் என்னண்டே காட்டுறேன். கொஞ்சம் அதிகளவாக தண்ணி அடிக்கிறபடியா கிட்ட போகலாம் கிடையாது.